Hi, hello everybody. I am R. Malini. This is your Malini Simple Grammar YouTube channel. நம்ம சேனல்ல வாய்ஸ் வீடியோஸ் நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ கம்மிங் வெனஸ்டே, அதாவது ஏப்ரல் 2 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் இஸ் கோயிங் டு பி கண்டக்டட். ஸோ அந்த எக்ஸாமுக்காக ஒரு சில டிப்ஸ் கொடுக்கலாம். ஸோ மாடல் கொஷின் பேப்பர் நம்ம வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஸோ இம்பார்ட்டன்ட் ஆனது என்னது அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். அட் த சேம் டைம் செக்ஷன் வைஸ் பார்ட் வைஸ் எப்படிலாம் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறதையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட வாய்ஸ்க்கு நான் வந்து சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் லேட்டர் நம்ம வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ ஷால் வி see the today's class. ஸோ கவர்மெண்ட் மாடல் கொஷின் பேப்பர் 2024 எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு ஆஸ் யூஷுவல் டைம் பார்த்தீங்கன்னா 3 hours வருது. பார்ட் வைஸ் செக்ஷன் வைஸ் தான் எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 14 கொஷின்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க. இந்த 14 கொஷின்ஸுமே ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா சினானியம்ஸ் நல்லா பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் 3 வந்து நமக்கு சினானியம்ஸ் கேட்பாங்க. அண்ட் செகண்ட் 3 4th 5th 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆண்டனியம்ஸ். அண்ட் 7th ஒன் பார்த்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரல். நம்ம வந்து சிங்குலர் ப்ளூரல் தடவை பார்த்துக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸில் ஒரு மார்க்கு. அண்ட் அப்ரிவியேஷன் ஆர் அக்ரானிம்ஸ், அது ரெண்டில் எதனாவது ஒன்று கேட்பாங்க. ஸோ இது 9th ஒன், இது நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கணும். அண்ட் 10th ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ரேசல் வேர்பு. அதாவது ஒன்று ஃப்ரேசல் வேர்பு கொடுத்து அது ஒரு மீனிங் கேட்கலாம், இல்லைன்னா ஒரு சென்டென்ஸில் எந்த ஃப்ரேசல் வேர்பு வந்து மேட்ச் ஆகுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11th கொஸ்டினில் என்னன்னா நமக்கு இந்த காம்பவுண்ட் வேர்டு கேட்பாங்க. ரொம்ப ஈஸியானது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சிங்கன்னா நீங்கள் பிடிச்சிடலாம். ஸோ 12th ஒன்னில் பாருங்க ப்ரிப்போசிஷனும் ரொம்ப ரொம்ப ஈஸி, கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். ஸோ 13th ஒன்னில் பாருங்க டென்ஸ். இதுக்கு தான் வந்து நம்ம 12 டென்சஸையும் கம்பல்சரி தெரிஞ்சு வைக்கிற காரணம். இங்கே பாருங்க ரொம்ப ஈஸி, கீவேர்டு ஆல்வேஸை வச்சு நம்ம எழுதிக்கலாம். ராகவன் கோஸ் அப்படின்னு அழகாக எழுதலாம், இல்லைங்களா? ஸோ நம்ம கீவேர்ட்ஸ் இந்த டென்சஸ் எல்லாம் நல்ல கிராமரில் தரவா இருந்தோம்னா அழகா அடிச்சிடலாம். ஸோ 14th ஒன் பார்த்தீங்கன்னா லிங்கர், கனெக்டர், இவ்வளோதாங்க. ஸோ பார்ட் 1ல் 14 ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் வருது. அதில் பார்த்தீங்கன்னா கிராமர் தான் மெயினாக பாருங்க. ஃபர்ஸ்ட் 6 சினானியம் ஆண்டனிம்ஸ் நம்ம புக்கில் படிச்சுக்கிறோம். இந்த கிராமர் எல்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சா மட்டும்தான் எழுத முடியும். ஸோ கிராமரில் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணணும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னாக்கும் நமக்கு வந்து 1 மார்க் அப்படிங்கிறது ரொம்ப வந்து கோல்டு மாதிரி, டைமண்ட் மாதிரி, இல்லையா? ஸோ வி ஷுட் நாட் லூஸ், ரைட்? ஸோ அடுத்து பாருங்க பார்ட் 2ல செக்ஷன் 1. இங்க வந்து செக்ஷன் வைஸ் வரும். பார்ட் 2ல பார்ட் 1 மட்டும்தான் செக்ஷன் இல்லை, அப்படி காமனாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1ல் 3 கொஷின்ஸ் கம்பல்சரி எழுதணும். பார்த்துக்கோங்க, ஒவ்வொன்றும் 2 மார்க் கொஷின்ஸ், 3 கொஷினுக்கு 6 மார்க்கு. ஸோ 15th 16th 17th 18th சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ் கொடுக்க சான்ஸ் இருக்கு, சம்டைம்ஸ் 4 கொஷின்ஸ் தான். அவுட் ஆஃப் 4ல் நம்ம 3 எழுதணும், சரியா? நம்ம 2 மார்க் கம்பல்சரி ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சுக்கணுங்க, லாஸ்ட் ஒன்ல படிச்சுக்கணும். இது நல்லா தெளிவாக தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ செக்ஷன் 1 பார்ட் 2ல நமக்கு 2 மார்க் கொஸ்டின். செக்ஷன் 2ல பார்த்தீங்கன்னா போயட்ரி இருக்கு இல்லைங்களா, போயட்டிக் லைன்ஸை கொடுத்து நமக்கு கேட்குறாங்க இல்லையா, போயம் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இதுவும் அவுட் ஆஃப் 4ல் இங்கே பாருங்க 1 2 3 4 இந்த 4லையும் பொய்டிக் லைன்ஸ் கொடுத்து நம்ம எனி 3 செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றிலையும் 2 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒவ்வொரு மார்க்கு. ஸோ நம்ம வந்து பொய்டிக் லைன்ஸ் ரொம்ப ஈஸி, அழகாக பொய்டிக் லைன்ஸ் நம்ம படிச்சு வச்சிருந்தோம்னாவே ஆன்சர் ஈஸியாக வந்து அதிலிருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. ஸோ இதுலேயும் 2 மார்க் கொஸ்டின், 3 கொஸ்டின்ஸ், 6 மார்க்ஸ், ஓகேங்களா? ஸோ பார்ட் 2ல செக்ஷன் 1ல் நல்லா பார்த்துக்கணும். லெசன் 2 மார்க் கொஸ்டின்ஸ், ப்ரோஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ். செக்ஷன் 2ல பார்ட் 2ல செக்ஷன் 2ல பொயட்டிக் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லைன்ஸ் கொடுத்து பொயட்ரி 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, போயம் காம்ப்ரிஹென்ஷன், ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3 பார்ட் 2ல செக்ஷன் 3 இதில் செக்ஷன் வைஸ் நல்லா தெளிவாக பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் கிராமர் கொஷின்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் ஒன்று இருக்கா, வாய்ஸ் மாற்றணும். அண்ட் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, பங்க்சுவேஷன் அண்ட் ஆல்சோ சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் அண்ட் ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர். ரொம்ப முக்கியம், உங்களுக்கு ஈஸியானது வாய்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீச்சு, சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் நல்லா தெளிவாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். பங்க்சுவேஷன் அழகாக எழுதிடலாம். அண்ட் ரீஅரேஞ்ச் ரிப்பிட்டேஷனாக சொல்கிறேன், நம்ம புக்கை தவிர வேறு எங்கேயுமே வராது, சரிங்களா? ஸோ புக்கில் இருக்கிற அந்த ஒரு ரீஅரேஞ்ச் படிச்சுட்டு நம்ம புக்கில் லெசன்ஸில் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சென்டென்சஸில் பேராகிராஃப் வந்து எதனாவது எடுப்பாங்க. ஸோ அவுட் ஆஃப் 5 கொஷின்ஸில் நீங்கள் கம்பல்சரி 3 அட்டன் பண்ணணும். இது கிராமர் பார்ட். ஸோ செக்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா
ப்ரோஸ் பார்ட், செக்ஷன் 2 பொயட்ரி பார்ட், செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட், அண்ட் செக்ஷன் 4 பாருங்க 2 மார்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோடு மேப். ரொம்ப ஈஸி. ரைட்டு லெஃப்ட் இதில் வந்து நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் தான் எழுதணும். ரைட்டா லெஃப்டா ஸ்ட்ரைட்டா இல்லை வந்து டேர்ன் பண்ணணுமா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 5 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீட்டாக எழுதுனீங்கன்னாவே போதும், அழகாக 2 மார்க்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் பார்ட் 2. தென் பார்த்தீங்கன்னா பார்ட் 3. பார்ட் 3ல செக்ஷன் 1ல பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 5 மார்க் கொஸ்டின். இது எல்லாமே ப்ரோஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸ். கம்பல்சரி வந்து நம்ம 2 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். எது வந்து ரொம்ப வெல் நோன் கொஸ்டினோ அந்த 2 கொஸ்டின்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 கொஸ்டினுக்கு 10 மார்க். சரிங்களா? ஓகே, 2 நல்லா தெளிவாக எழுதுனீங்கன்னா அழகாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அண்ட் செக்ஷன் 2ல பார்த்தீங்கன்னா இங்கே எனி ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோவிங்ல கேட்டிருக்காங்க இல்லையா, இது போயட்ரி கொஸ்டின். இங்கே ப்ரோஸ், அடுத்து போயட்ரி. போயட்ரிலேயே அப்படிதான் 2 5 மார்க் கொஸ்டின் பாருங்க எப்படி இருக்கு. அடுத்து 2 போயம் காம்ப்ரிஹென்ஷன்ல இதெல்லாம் செலக்ட் பண்ணால் அவ்வளோ அழகாக வாங்கலாம். 5 கொஸ்டினுக்கு ஒரு சில சமயம் 4 கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு சில சமயம் 5 கொஸ்டின் கேட்பாங்க. 4 கொஸ்டினுக்கும் 5 மார்க் தான், 5 கொஸ்டினுக்கும் 5 மார்க் தான். தெளிவாக தெரிஞ்சுக்கணும், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அண்ட் 36ல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேராஃப்ரேஸ்னு சொல்லுவாங்க, இதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். இந்த லைன்ஸ் கொடுத்துருக்கிறத இதுதான் பேராஃப்ரேஸ். அதுக்கு நம்ம எப்படியெல்லாம் எழுதணும் அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்தது செக்ஷன் 3. செக்ஷன் 2 முடிச்சு நம்ம செக்ஷன் 3 வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் நல்லா பார்க்கணும். 2 கொஸ்டினை கொடுத்து அதில் 1 தான் எழுதணும். ரீஅரேஞ்சும் அண்ட் பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோவிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நீங்கள் வே டு சக்ஸஸ் வச்சுருந்தீங்கனாலும் எந்த கைடாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் புக் வச்சுருப்பீங்க இல்லையா, ஒர்க் புக் அல்லது ப்ராக்டிஸ் புக், அந்த ப்ராக்டிஸ் புக்கில் இருக்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும். இந்த 5 டேஸில் இந்த வெனஸ்டேக்குள்ளே ப்ராக்டிஸ் புக்கை தரவு பண்ணிங்கன்னா நீங்கள் மார்க் ஃபுல்லாக எடுத்துடலாம். அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4ல எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. 4 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். 1 2 3 4 5 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஆமா, 6 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த 6 கொஸ்டின்ல அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒன்று இங்கே வந்து நோட்டீஸ் ரைட்டிங் வரும், ரிப்போர்ட் ரைட்டிங் வரும். சரிங்களா? அடுத்தது பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன், அழகாக வாங்கிடலாம் பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சம்மரி ரைட்டிங். அண்டு பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங். இதில் நம்ம ரொம்ப தெரிஞ்ச கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஈஸியாக எல்லாரும் வாங்கக்கூடியது. லெட்டர் ரைட்டிங்கில் ஃப்ரம் டு போட்டு சூப்பராக எழுதிடலாம். புக்கில் இருக்கிறத ஒழுங்காக படித்த பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் எத்தனை முறை படிச்சிருந்தாலும் ஞாபகம் வரக்கூடிய அளவுக்கு சூப்பரான வந்து கொஸ்டின். இதெல்லாம் படித்தோம்னா அழகாக எழுதிடலாம். நோட்டீஸ் ரைட்டிங் அப்படிதான். பிக்சர் காம்ப்ரிஹென்ஷனும் சூப்பராக என்ன பிக்சரோ அந்த பிக்சரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன். அடுத்தது சம்மரி ரைட்டிங்கெல்லாம் சூப்பராக வந்து ரஃப் காப்பி ஃபேர் காப்பி போட்டு அழகாக வந்து எழுதி முடிச்சிடலாம், டைட்டில் வித் டைட்டிலோட. ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகாக மார்க் வாங்கக்கூடியது. அவுட் ஆஃப் 6ல நீங்கள் வந்து 4 எழுதணும். அடுத்து பாருங்க பொய்டிக் லைன்ஸ். என்ன மெமரி போம் ஒழுங்காக படிச்சிருக்கீங்களா? எல்லா மெமரி போவையும் லாஸ்ட் போய்ட்ரியும் நல்லா வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அத்தனை போய்ட்ரிலையும் ஃபர்ஸ்ட் 5 லாஸ்ட் 5 லைனும் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. அதுக்காக இடையில படிக்கக்கூடாதான்ட்டு இல்லை, கம்பல்சரி படிச்சே ஆகணும். செக்ஷன் 5ல மெமரி போம் ஒன்னே ஒன்று தான். இதில் உங்களுக்கு சூஸ் கிடையாது, சாய்ஸ் இல்லாமல் ஒன்னே ஒன்று எடுத்திருப்பாங்க. அதில் 5 லைன்ஸ் கம்பல்சரி. டைட்டில் இருக்கணும், ஆத்தரோட நேம் இருக்கணும், 5 லைனும் நீட்டாக எழுதியிருந்தா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட எழுதியிருந்தீங்கன்னா மார்க் கிடையாது. வித் பங்க்சுவேஷன் பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதில் வந்து 5 மார்க்கு. 46 பார்ட் 6 நல்லா பார்த்துக்கணும். செக்ஷன் 5ல முடிஞ்சு நம்ம பார்ட் 4ல வந்திருக்கோம். இதில் 2 கொஸ்டின் பாருங்க. எய்தர் ஆர் சாய்ஸில் வரும் 46ம் 47ம். இந்த எய்தர் ஆரில் ஒவ்வொன்றுக்கும் 8 மார்க்கு. எய்தர் ஆரில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேராகிராஃபை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம் இல்லையா, இது எல்லாமே எங்கிருந்து வருதுன்னா டெவலப்பிங் ஹிண்ட்டு. இந்த ஹிண்ட்டை டெவலப் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃபா, ஒரு சிலர் வந்து சினாப்சிஸ் போட்டு எழுதணும்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து டைட்டிலோட நீங்கள் வந்து 3 பேராகிராஃப்ஸாக பிரித்து எழுதணும்னு சொல்கிறாங்க. உங்கள் டீச்சர்ஸ் எப்படி உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் 4ல 46ம் எய்தரார் தான், 47ம் எய்தரார் தான். சரிங்களா? 46ல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டெவலப்பிங் ஹிண்ட்டு. ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரியும் லாஸ்ட் சப்ளிமெண்ட்ரியும் மறக்காமல் படிச்சுக்கோங்க. அண்டு 47ல பார்த்தீங்கன்னா இதுவும் எய்தரார், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான். பேராகிராஃப் கொடுத்து அதில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சம்டைம்ஸ் 4 கொஸ்டின், சம்டைம்ஸ் 5 கொஸ்டின் கூட இருக்கும். பட் 8 மார்க் அழகாக அட்டன் பண்ணிடலாம். இதெல்லாம் ஈஸியாக மார்க் வாங்கக்கூடியது. அடுத்தது போம் காம்ப்ரிஹென்ஷன். இது செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இந்த பேராகிராஃப் காம்ப்ரிஹென்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். தட்ஸ் ஆல்ங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா பார்ட் 4 வரைக்கும் இருக்குது. செக்ஷன் வைஸும் பார்த்துட்டோம். ஸோ எல்லாமே நம்ம தரவாக படித்தோம்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ ஆல் தி பெஸ்ட்.
இதுதான் வந்து 10th கொஸ்டின் பேப்பர் மாடல். இப்படி தான் வரும். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் என்ன உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா படிக்கல ஃபோக்கஸ் பண்ணணும். கிராமர் தானே மார்க் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. கிராமரில் நிறைய மார்க் இருக்குது. ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் மார்க் கிடைக்கும். ஸோ நல்லா இந்த லாஸ்ட் டைம் கிடைச்ச சான்ஸை நம்ம வந்து வித்தவுட் ஸ்கிப்பிங் யூ ஹாவ் டு யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் த டுடேஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வந்து எந்த மாதிரியெல்லாம் அந்த ஆக்டிவ் பேசிவ்க்கு அந்த 12 டென்ஸுக்கும் எழுதி எத்தனை டென்ஸுக்கு எப்படியெல்லாம் மாற்றலாம், ஸ்டேட்மெண்ட்டு, இம்பரேட்டிவ், கொஷின் சென்டென்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் அப்படியே சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட், டைரக்ட் இன்டைரக்ட், ஒரு சென்டென்ஸை வச்சே நம்ம எல்லாமே எப்படி போடலாங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். தட்ஸ் ஆல் த டுடேஸ் கிளாஸ். ஸ்டோரியும் குரலும் நம்ம எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ட்ரை டு ஸ்டடி வெல். ஹவு டு கெயின் மோர் மார்க்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபோக்கஸ் ஆன் ஹேண்ட் ரைட்டிங் வெல். இதுதான் என்னோட அட்வைஸ். ஸோ நம்ம இந்த 5 நாளையும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக மார்க் வாங்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.